ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் வந்து ஏபிசி ஜூஸ்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஆம்லா, பீட்ரூட், கோகனட். ஸோ இது வச்சு நம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஏபிசி ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஆம்லா வந்து ஜூஸ் பண்ணி குடிக்கிறது நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா குழந்தைங்க வந்து கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. இம்யூனிட்டி பவர் வந்து உங்களுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வெரைட்டியான வந்து ஏபிசி ஜூஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் 2 ஆம்லா எடுத்திருக்கேன். ஒரு ஹாஃப் பீட்ரூட்டு, அப்புறம் கொஞ்சம் வந்து கோகனட் பீசஸ் எடுத்திருக்கேன். ஸோ கோகனட் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பிளெண்ட் பண்ணும்போது நல்லா அந்த ஜூஸ்க்கும் அதுக்கும் சேர்ந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுட்டு பிளெண்டரில் சேர்த்த போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கோகனட்டை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நல்லா ஜூஸ் வந்து நல்லா பியூரிஃபையாக வந்துடும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பீட்ரூட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஆம்லாவையும் கூட போட்டு அந்த சங்க் பீசஸ்லாம் வந்துட்டு நல்லா ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நம்ம தேங்காய் பால் எடுப்போம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி ஸ்டைலில் தான். அதுக்கப்புறம் நல்லா க்ரன்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஃபில்டரில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வகையான ஏபிசி ஜூஸ்க்கு நீங்கள் லைட்டாக வந்து சால்ட்டோ இல்லை வந்து ஹனியோ போட்டு குடிச்சிக்கலாம். ஸோ வந்து டயட்டில் இருக்கவங்க, ஒரு ஸ்கின் க்ளோ ஆகணும்னு ஃபீல் பண்ணுறவங்க, ஸோ வந்து இம்யூனிட்டி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும்னு ஃபீல் பண்ணுறவங்க, ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ஸோ எல்லாருமே இந்த வகையான ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆப்பிள் வந்து 1 கிலோ வந்து உங்களுக்கு வந்து 250 240 ருபீஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்பிள் வாங்கி ட்ரை பண்ண முடியாதவங்க கூட வந்து இந்த ஆம்லா வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ இம்யூனிட்டி பவரும் இன்க்ரீஸ் ஆகும், விட்டமின் சியும் உங்கள் பாடியில் சேர்த்துன மாதிரி இருக்கும். ஸோ எளிமையான முறையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஏபிசி ஜூஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிருச்சு. டெய்லி வந்து இதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.